தமிழகம் மற்றும் புதுவையை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது பரவலாக தற்போது பெய்து வருகின்றது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டு இயல்பை விட தற்போது வரை 13% குறைவாக பதிவாகியிருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை நாம் பார்த்தோம் அப்படின்னா தென்மேற்கு பருவமழை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் தொடங்கி செப்டம்பர் வரை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தென்மேற்கு பருவமழை அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு வருகின்றோம். அந்த வகையில் தற்போது ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 17 நேற்று வரை 164.4 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது இயல்பு மழைப்பொழிவு. ஆனால் நம்ம தமிழகம் மற்றும் புதுவையை பொறுத்தவரை தற்போது வரை பதிவான மழைப்பொழிவு அப்படிங்கிறது 142.2 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட 13% இயல்பை விட குறைவாக பதிவாகி இருப்பதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை இந்த தென்மேற்கு பருவமழையினுடைய மொத்த மழைப்பொழிவு அப்படிங்கிறது 328.5 மில்லிமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 33 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்கக்கூடிய இயல்பு மழைப்பொழிவா பார்க்கப்பட்டு வருகின்றது. தற்போது தமிழகத்துல தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது அதிகமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல தான் அதிகமாக பொழிவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருகின்றது. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள் மற்றும் அதே போன்று தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலுமே அதிக மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இந்த தென்மேற்கு பருவமழை மூலமாக கிடைக்கும். ஆனால் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை இந்த வட உள் மாவட்டங்கள்லேயோ அல்லது வட கடலோர மாவட்டங்கள்லேயோ மழைப்பொழிவு அப்படிங்கிறது எப்போதுமே இயல்பை விட குறைவாக தான் இருக்கும். இந்த பகுதிகளுக்கு நேரடியாக தென்மேற்கு பருவமழையினுடைய தாக்கம் இருக்காது. கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மலை மாவட்டங்களுக்கு மட்டும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு தான் அதனுடைய நேரடியான ஈரப்பதம் அப்படிங்கிறது அதிகமாக இருப்பதனால இந்த மாவட்டங்களில் அதிகப்படியான மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு அதிகமாக சொல்லப்பட்டு வருகின்றது. நம்ம ஆரம்ப காலத்திலிருந்தே ஜூன் முதலே நாம் பார்த்தோம் அப்படின்னா நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நம் கனமழையும் மிக கனமழையுமே நம்ம பார்த்திருக்க முடியும். ஆனால் மற்ற இந்த வட உள் மாவட்டங்கள்லையோ அல்லது வடகடலோர மாவட்டங்களாக சொல்லக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலேயோ கனமழையோ அல்லது மிக கனமழையோ பெரிய அளவில் பதிவாகல. அவ்வப்போது ஓரிரு நாட்களில் மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருந்திருக்கின்றது. அந்த வகையில் தற்போது நாளைய தினத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இந்த வடகடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது வானிலை ஆய்வு மையம் விடுத்திருந்தது. அதாவது வளிமண்டலத்தில் தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி ஒரு வளிமண்டல சுழற்சி அப்படிங்கிறது இருந்தது. இதனுடைய தாக்கத்தின் காரணமாக தமிழகத்தில் இந்த வடகடலோர மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத முன்னெச்சரிக்கையாக வானிலை ஆய்வு மையம் விடுத்திருந்தது. தற்போதைய சூழலை பொறுத்தவரை அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவாக சொல்லப்பட்டு வருகிறது. வானிலை படிவங்களில் மாற்றம் இருக்கின்றது. தமிழக அந்த வடகடலோர பகுதிகளை நோக்கி வந்த சுழற்சியினுடைய வீரியம் அப்படிங்கிறது குறைந்து இருக்கின்றது. இதன் காரணமாக நாளைய தினம் தமிழகத்தில் குறிப்பாக சென்னை, திருவள்ளூருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த கனமழைக்கான எச்சரிக்கை அப்படிங்கிறது இன்றைய தினம் வானிலை ஆய்வு மையம் திரும்ப பெறுவதற்கான சாதகமான சூழ்நிலைகள் தான் தற்போது வானிலை படிவங்கள் காட்டுகின்றது. அப்போ சென்னையை பொறுத்தவரையில் மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மாலை நேரங்களில், இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாகி வந்தது. அந்த வகையில் தொடர்ச்சியாக நாளைய தினம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்லையும் லேசானது முதல் மிதமான மழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது வரை தென்மேற்கு பருவமழை காலங்களில் சுழற்சி, வளிமண்டல மேலடுக்கு சுழற்சிகள், கீழடுக்கு சுழற்சிகள் இருந்தாலுமே காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை பெரிதாக இருந்ததில்லை. மற்ற மாநிலங்களில் கேரளாவாக இருக்கட்டும் அல்லது ஜார்க்கண்ட், பீகார் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அதனுடைய வீரியத்தை காட்டிக்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் தற்போது மேற்கு வங்க கங்கை கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் உருவாயிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது வலுப்பெற்று இருக்கின்றது. இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் 24 மணி நேரத்தில்
ஜார்க்கண்ட் மற்றும் பீகாரை நோக்கி கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு நேரடி பாதிப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தை பொறுத்தவரை நேரடி பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை இயல்பை ஒட்டி இருந்தாலுமே அல்லது இயல்புக்கு குறைவாக இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது வடகிழக்கு பருவமழை மூலமாக தான் தமிழகத்தில் அதிக பாதிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே இருக்கும். அந்த வகையில் தற்போது ஜார்க்கண்ட், பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு தான் அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்கள் இன்று அல்லது நாளைய தினத்தை பொறுத்தவரை மிக கனமழையோ அல்லது அதி கனமழைக்கோ வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கின்றது. தற்போது வரை அந்த பகுதியில் நிலவி வரக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெறும் அப்படிங்கிறத சொல்லல. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெறும்னு சொன்னாதான் அதன் பிறகு புயலாக மாறுமா அப்படிங்கிறதுமே வானிலை படிவங்கள் நமக்கு காட்டும். தற்போது வரை அந்த வானிலை படிவங்கள்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வலுப்பெறும் அப்படிங்கிறதோடய முடிக்கப்பட்டிருக்குது. இதன் காரணமாக தமிழகத்தில நம்மளுக்கு தாக்கம் அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தமிழகத்துல வெயிலினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தை பொறுத்தவரை வருகின்ற 25ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல மிதமான மழைக்கான எச்சரிக்கை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாவட்டங்கள்ல மிதமான மழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருந்தாலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மிதமான மழை, காற்றுடைய வேகம் அப்படிங்கிறது 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை இருக்கலாம் அப்படிங்கிறதையும் வானிலை படிவங்கள் நமக்கு கணிக்கப்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியா வங்கக்கடல் பகுதிகளை பொறுத்தவரையும் தென் கடலோர பகுதிகளை பொறுத்தவரையும் காற்றினுடைய வேகம் அப்படிங்கிறது சற்று இருக்கக்கூடும். அதனால் மீனவர்கள் பத்திரமாக செல்லணும் அப்படிங்கிறதையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தமிழகத்தில் குறிப்பாக இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரை நாளை மற்றும் நாளை மறுதினத்தை பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான மழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமின்றி தமிழகத்தை மற்றும் புதுவை ஆகிய இரண்டையும் பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை தற்போது வரை இயல்பை விட குறைவாக பதிவாகியிருக்கின்றது. இன்னும் மீதம் இருக்கக்கூடிய ஒரு மாதத்தில் இயல்பை ஒட்டியாவது பதிவாகக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. இருப்பினும் அடுத்து வரக்கூடிய 2-3 நாட்களுக்கு தமிழகத்தினுடைய இந்த வட உள் மாவட்டங்களை பொறுத்தவரை வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது சற்று அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தற்போது வானிலை படிவங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியாக மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை தருமபுரி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை உள் மாவட்டங்களை பொறுத்தவரை பெருமளவிற்கு மழைக்கான வாய்ப்பு இல்லை. அதே போன்று டெல்டா மாவட்டங்களை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள்லையுமே அடுத்து வரக்கூடிய தினங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவாக இருந்தாலும் அவ்வப்போது லேசான மழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த மாவட்டங்களை பொறுத்தவரை காலை நேரங்களில் வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது சற்று அதிகமாக இருந்தாலும் மாலை நேரங்களில் சற்று குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதா இருக்கும். சென்னையை பொறுத்தவரை அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து வரக்கூடிய தினங்களை பொறுத்தவரை ஓரிரு நாட்களுக்கு மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கின்றது. கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு சென்னையை பொறுத்தவரை அப்படிதான் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இருந்தது. அதாவது காலை நேரங்களில் அதிகமான மழைப்பொழிவும் அதிகமான வெயிலினுடைய தாக்கமும் மாலை நேரங்களில் மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருந்தது. அந்த அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கும் அப்படிதான் சென்னையை பொறுத்தவரை இருக்கும். சென்னையை பொறுத்தவரை வெயிலினுடைய தாக்கம் என்பது அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் வரை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை படிவங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன.